மெடிக்கல் கார்டு வச்சிருக்கேன். பட் ஆனால் வருஷம் வயசு ஏறுதோலையோ இந்த மெடிக்கல் கார்டோட ப்ரீமியம் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. அங்கிள், இங்கே தான் நீங்கள் வந்து ரிஸ்க் ஆஃப் பூலிங் சிஸ்டம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர் ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதாவது ப்ரீமியம்ஸை பே பண்ணுவாங்க. அந்த ப்ரீமியம்ஸ் வந்து எங்கே போகும்னா ஒரு பூல் ஃபண்டுக்கு போகும். அந்த பூல் ஃபண்ட் இருந்து தான் யாருக்கு வந்து கிளைம்ஸ் எடுக்கணுமோ, உதாரணத்துக்கு 10 பேரில் ஒரு ஆள் கிளைம் பண்ணுறாங்கன்னா அந்த பூல் ஃபண்ட்லேருந்து காசு எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே டைமில் கிளைம் பண்ண மாட்டாங்களே. ஸோ அப்போ அந்த பூல் ஃபண்டும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே டைமில் உங்களோட ப்ரீமியம்ஸும் வந்து எஃபோர்டபுளாக இருக்கும். ஆனால் இதுவே 10 பேரும் கிளைம்ஸ் பண்ணாங்கன்னா அந்த பூல் ஃபண்ட்லேருந்து மணி எம்டி ஆயிரும். இதனால ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இயர் உங்களோட ப்ரீமியம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இது 2 ரீசன்னால நடக்கும். ஒன்று, சின்ன கம்பெனிஸ், ஸ்டார்ட் கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப லோ ப்ரீமியம்ஸ் பிளான்ஸ் கொடுப்பாங்க. அப்போ கஸ்டமருக்கு வந்து நாளை பின்னால தான் தெரியும் அந்த ப்ரீமியம்ஸில் வந்து சரியான கவரேஜும் இருக்காது, பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. 2வது, அந்த கம்பெனியில் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி இல்லைன்னா அந்த பூல் ஃபண்டில் ஸ்டேபிளான ஒரு அமௌண்ட் இருக்காது. அதனால வந்து ப்ரீமியம்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகும். ஸோ நீங்கள் மெடிக்கல் கார்டு எடுக்கணும்னா அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி இருக்கா, அப்போ தான் வந்து அதோட பூல் ஃபண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். தென் உங்களோட ப்ரீமியம்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. இந்த இன்ஃபோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.